ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம குரூப் 4க்காக 6th to 12th இருக்க சோசியல் சயின்ஸில் இருக்க அனைத்து பாடங்களையும் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இது 4வது பாடம். 1வது கொஸ்டின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் 6600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 2வது, தொன்மையான நகரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மதுரை, காஞ்சி, பூம்புகார். மதுரை, காஞ்சி, பூம்புகார். 3, கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார். 4, பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை வங்காள விரிகுடா. அடுத்து 5, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் பூம்புகார். காவிரி ஆறு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது அது பூம்புகார். 6, பூம்புகார் மற்றொரு பெயர்கள் என்னென்னா புகார், காவிரி, பூம்புட்டினம். 7, சங்ககால சோழர்களின் துறைமுகம் பூம்புகார். சேரர்கள் முசிறியோட துறைமுகம். 8, பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் மணிமேகலை, சிலப்பதிகாரம். 9, கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். 10, மாநாயக்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். 11, சிலப்பதிகார நாயகி கண்ணகி. 12, கோவலனின் தந்தை மாசாத்துவன். இதுவே கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். 13, மாசாத்துவான் என்பதன் பொருள் பெருவணிகன். 14, பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். 15, பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்தன? கிரேக்கம், ரோம். 16, கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. 17, பட்டினப்பாலையின் ஆசிரியர் உருத்திரன் கண்ணனார். 18, கடல்வழி இறக்குமதி குதிரை, தரைவழி இறக்குமதி அதுதான் மிளகு. 20, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செஞ்சது சந்தனம். கிழக்கு பகுதியில் இருந்து இறக்குமதி செய்தது பவளம். தென்கடலில் பகுதியிலிருந்து இறக்குமதி முத்து. ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. 24, வடமலையிலிருந்து இறக்குமதி செய்தது தங்கம். 25, மெருகூட்டப்பட்டு அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவையும் தங்கம் தான். 26, எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாளையை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம்? பூம்புகார் நகர வாழ்வினை பற்றி சிலப்பதிகார புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளையை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம் பூம்புகார் நகரை பற்றி. 27, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள். 28, சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் மதுரை. 29, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். 30, கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் அகில், சந்தனம். 31, இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் உவரி. 32, உவரி உள்ள இடம் கொர்க்கை. 33, பாண்டியரின் துறைமுகம் தான் இந்த கொர்க்கை. அப்போ இஸ்ரேல் அரசன் சாலமோன் இறக்குமதி செய்த இடம், முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உவரி. உவரி எங்கேருந்து இறக்குமதி செய்தார்னா கொர்க்கை. அப்போ சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து வாங்கினார் அப்படின்னா அது கொர்க்கை, பாண்டியன் தலைநகர். 34, ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. 35, பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்படும் இடம் அதுவும் மதுரை தான். மதுரையில் இருந்த 2 வகை அங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி. 37, பகல் பொழுதில் செயல்படும் அங்காடி நாலங்காடி. 38, இரவு நேரத்தில் செயல்படும் அங்காடி அல்லங்காடி. 39, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. 40, பெண்கள் எந்த வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கி சென்ற அங்காடி தான் இந்த அல்லங்காடி. 41, கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இந்த மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு. மெகஸ்தனிஸ், அப்படியுமே மதுரை, இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 42,
மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்த அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா சாணக்கியர். மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சர் யாருன்னா சாணக்கியர். குப்தர்கள் வேற, இந்த மௌரிய வம்சத்தில் இருக்க சந்திரகுப்தர் வேற, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா 43 சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். இந்த சாணக்கியருக்கு கௌடில்யர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. 44 மதுரையை சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. 45 நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். 46 கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். 48 யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம்தான் இந்த காஞ்சி கடிகை. 49 புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். 50 தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. 51 காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மன். 52 கோவில்களின் நகரம். கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. கோயில் நகரம் அப்படின்னா அது மதுரை, கோவில்களின் நகரம் அப்படின்னா அது காஞ்சி. அடுத்ததா 53 ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். 54 காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் என்கிற பல்லவ மன்னன். 55 தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி மணிமேகலை. 56 தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல். 57 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிக நகரம் எதுன்னு பார்த்தோம்னா ஈராக். அடுத்து 58 தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள். 59 ஊரையில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை முத்து. 60 துறைமுக நகரம், வணிக நகரம், கல்வி நகரம் கொடுத்துருக்காங்க. துறைமுக நகரம் புகார், வணிக நகரம் மதுரை, கல்வி நகரம் காஞ்சி. புகார் நகரம் துறைமுக நகரம், வணிக நகரம் மதுரை, ஏன்னா நாலங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு. காஞ்சி கல்வி நகரம், கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னும், நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. அது சொன்னது கல்வியில் கரையில்லாதது அப்படின்னு சொன்னது அது காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர். அதுவே நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது அது காளிதாசர். அடுத்தது பொறுத்துக. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. 62 பொறுத்துக. சேர நாடு என்ன பார்த்தோம்னா சேரநாடு, இதை ஞாபகம் வச்சுங்க. இது நிறையா கொஸ்டினில் இதை கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரள பகுதிகள். அதாவது கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளை இதெல்லாம் இருக்குது. நீலகிரி, கரூர், கோவை, இன்றைய கேரள பகுதிகள். சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. 4வதா தொண்டை நாடுன்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தொண்டை நாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் மற்றும் நான் ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கவே இல்லை, அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கியம். 2வது அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள். 3 தொல்லியல் கண்டுபிடிப்பு. இது 3 தான். அடுத்ததா கடைச்சங்க காலத்தில் தமிழ் பயணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது 49 பேர். அடுத்ததா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் சொல்லியிருப்பேன். அவருக்கு
இன்னொரு பேர் தான் இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவில். இதோட தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடப்பகுதி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் இது நெக்ஸ்ட் வீடியோ எப்படி போடலாம் அப்படிங்கிறத அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுமாரி வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். நன்றி.